ஓகே ஓகே சரி ஓகே. ஸோ ஜஸ்ட் டேலியில் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தலாம். ஸோ ஒன்றும் இல்லை, பேசிக் திங்ஸ். நம்ம ஒரு கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு ஸோ F11 ஃபீச்சர்ஸ் போகிறீங்க. அதில் ஸ்டாச்சர் அண்ட் டாக்ஸேஷன் நம்ம போயிடுறோம். ஸோ அதில் நார்மலாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே எனேபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் வந்து வேட் காலத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறாங்களா, வேட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் சென்ட்ரல் எக்ஸைஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, சர்வீஸ் டாக்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, டிடிஎஸும் சில பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் பேசிக்காக நான் இந்த ஒரு டெமோ கம்பெனி எடுத்திருக்கேன், பரத் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெமோ கம்பெனி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டி டீல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் டிசிஎஸ் அப்படின்றத நம்ம அங்கே கொடுத்துறோம். ஸோ டிசிஎஸ் எனேபிள் டேக்ஸ் ரிடக்ஷன் அண்ட் சோர்ஸ், கீழே வந்து செட்டார் ஆல்டர் டிசிஎஸ் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துறோம். உங்களோட டேன் நம்பர் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட டேன் நம்பர் நீங்கள் கொடுத்துடணும். ஏற்கனவே அப்ளிகேபிள் பண்ணணும், இல்லைன்னா 7 டேஸ்க்குள்ள அப்ளிகேபிள் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்றது உங்களோட கன்சல்டன்ட் ஆடிட்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட டேன் நம்பர் பிளஸ் டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பரும் நம்ம கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துடணும். பிளஸ் கலெக்டர் டைப் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் நம்ம பிடிக்கிறோமா அல்லது வந்து கம்பெனிக்காக பிடிக்கிறோமா அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் பரத் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ கலெக்டர் பிரான்ச் டிவிஷன்ஸ்ன்றது உங்களுக்கு கரூர், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் செட்டர் ஆல்டர் டீடைல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் பர்சன்றது நீங்கள் உள்ள கொடுத்துட்டு ஸோ யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்னன்றது நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ யார் ஆக்சுவலி ஒரு கம்பெனிக்கு வந்து பார்ட்னரா அல்லது ப்ரொப்ரேட்டரா, ஸோ அவரோட டீடைல்ஸ் என்னென்ன வேணுன்றது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ பேசிக் டீடைல்ஸ் தான், இதில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அண்ட் தென் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, லெஜர்ஸ் வந்துடுறீங்க. எக்ஸிஸ்டிங் லெஜர்ஸ் தான் நீங்கள் போய் ஆல்டர் பண்ணுறீங்க. ஸோ ஒன்று வந்து சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டியில் நம்ம வந்து அப்ளிகபிள் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சேல் லெஜர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சேல் லெஜர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நான் வந்து ஸ்டாக் ஐட்டம் மெயின்டைன் பண்ண மாட்டேன், அக்கௌண்ட்ஸ் ஒன்லி தான் யூஸ் பண்ணுறேன்னு இருப்பீங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் நான் இன்வென்டரி மெயின்டைன் பண்ணுறேன், என்னோட கம்பெனியில் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ அதுவும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக நம்மளோட சேல்ஸ் லெஜர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் லெஜர் நம்ம ஆல்டர் தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிசிஎஸ் லெஜர் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சேல், ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேல் அக்கௌண்ட்டுங்க. ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ் கொடுத்துட்றோம். அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேல் ஆஃப் குட்ஸ்ங்கிறது நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எனி நியூ கேட்டகரி 2 மட்டும் தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிசிஎஸ் கூட சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன், உங்களுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ 206C பிராக்கெட்ல 1Hங்க, இதுதான் வந்து செக்ஷன் கோடு. ஸோ வித் பேன் நம்பர் இண்டிவிஜுவல் அல்லது வந்து கம்பெனிஸ் அப்படின்றவங்களுக்கு 0.075% பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் பேன் நம்பருக்கு வந்து நம்ம 1% நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ செக்ஷன் கோடு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, ப்ளஸ் வித் பேன் நம்பர் வித்தவுட் பேன் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ மற்றதை ஜஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ்ங்கிறது எப்படி வந்துச்சுங்க, ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் மட்டும்தான் வரும். ப்ளஸ் இந்த இடத்துல எனி நியூ கேட்டகரி மட்டும்தான் வரும், இந்த சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் சி கொடுத்து நான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நேம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சேல்ஸ் லெஜரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ கண்ணன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட கஸ்டமர். ஸோ நம்ம கஸ்டமர் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் லெஜரில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ சன்ட்ரி டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அதே போல் ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, டிடிஎஸும் பிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில பார்ட்டிக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல எஸ் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் பையர் லெஸ்ஸி டைப் இருக்கும், அவங்க வந்து யாரு அப்படிங்கிறத நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு நம்ம எதுவும் பிடிக்க போகிறது கிடையாது, ஒன்லி வந்து பிரைவேட் செக்டர்ஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட இண்டிவிஜுவல் கம்பெனியா அல்லது கம்பெனியா பார்ட்னர்ஷிப் ஃபார்மா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ டிஃபைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரல அப்படின்னா F12 போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ் அட்வான்ஸ்டு என்ட்ரிஸ் இன் டிசிஎஸ் மாஸ்டர் நீங்கள் எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இக்னோர் சர்ஜார்ஜ் எக்ஸம்ஷன் லிமிட் நீங்கள் எஸ்ஸும் கொடுக்கலாம், நோவும் கொடுக்கலாம். இப்போ சர்ஜார்ஜஸாக எதுவும் கிடையாது, சர்ஜார்ஜோ செஸ்ஸோ எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம அந்த இடத்துல கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல பேன் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். பேன் நம்பர் கொடுக்கலைன்னா 1% பிடிச்சிரும். ஸோ பேன் நம்பர் கொடுக்காத இருந்தால் தான், பேன் நம்பர் கொடுத்தா தான் நம்மளுக்கு 0.075% நமக்கு டிடிஎஸ் பிடிக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நீங்க நம்ம கஸ்டமர் லெஜர் நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள் எஸ், இந்த இடத்துல கம்பெனி ரெசிடென்ட், யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ் எஸ் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இக்னோர் சர்சார்ஜ் எக்ஸாம்ஸ் லிமிட் எஸ், அதுக்கப்புறம் இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்ஸ் லிமிட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேல் ஆஃப் குட்ஸ்ங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண நேச்சர் ஆஃப் டிசிஎஸோட லெஜருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இங்க வந்துட்டு உங்களோட நம்ம கஸ்டமரோட பேன் நம்பர் நம்ம இங்க கொடுத்துக்கிறோம். ஸோ பேன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த லெஜர் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவங்க என்ன சொல்றாங்க, டோட்டல் வேல்யூக்கு தான் வந்து டிசிஎஸ் நீங்க பிடிக்கணும்ன்றாங்க. அப்போ பேசிக் வேல்யூ பிளஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இதுக்கு எல்லாம் சேர்த்து தான் நமக்கு டிசிஎஸ் பிடிக்கணும்னு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற லெஜர் நம்ம என்ன பண்ணிருப்போம், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாம் வச்சிருப்போம். ஸோ அந்த லெஜரை நம்ம எடுத்துக்கிறோம். அதுல கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளான்னு கேட்கும். நீங்க அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது கொடுத்துடலாம். இந்த சேல் ஆஃப் அக்கௌண்ட்ங்கிறது நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து நேச்சர் கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது எல்லா சைக்கிள்லயும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே போல சிஜிஎஸ்டி. ஸோ சிஜிஎஸ்டிலையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோங்க, இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள் இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் குட்ஸ் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்வென்ட்ரி யூஸ் பண்றேன். அப்போ இன்வென்ட்ரியில பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் ஐட்டம் ஆல்ட்ரேஷன் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் 30 இன்ச் மெட்டல் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். அந்த ஐட்டத்திலையும் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கிறீங்க. ஸோ இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள் சேல் ஆஃப் குட்ஸ். இப்போ நான் என்ன பண்றேங்க, இப்போ கேட்டகரி நான் சொல்றது வந்து இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டாக் மெயின்டைன் பண்றேன். என்னோட கம்பெனில வந்து மெட்டீரியல் ஸ்டாக்கா வித் இன்வென்ட்ரியோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ல ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் எஸ் கொடுத்துக்கிறோம். இஸ் டிசிஎஸ் எஸ் கொடுத்துட்டு எல்லா டீடைல்ஸ் நம்ம கொடுத்துறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நம்ம என்ன பண்றோங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. ஸோ லெஜர்ல ஆல்டர்ல போயிட்டு நம்ம கஸ்டமருக்கு லெஜர்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இந்த இடத்துல நீங்க எனேபிள் பண்ணிக்கிறீங்க. டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு அவர் என்ன கம்பெனியா, ஸோ இண்டிவிஜுவலா அல்லது லோக்கலா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ன்றது கொடுத்துறோம். யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ் எஸ் கொடுத்து எனேபிள் பண்றோம். அட்வான்ஸ்டு டிடிஎஸ் கான்ஃபிகரேஷன் வரல அப்படின்னா F12 போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலோ அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ் இன் டிசிஎஸ் மாஸ்டர்ஸ் எஸ் கொடுத்துட்டு இக்னோர் சர்சார்ஜ் எக்ஸாம்ஸ் லிமிட் எஸ் கொடுத்துறோம். இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்ஸ் லிமிட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க பேன் நம்பர் கம்பல்சரி கொடுக்குறீங்க. அதே போல சேல்ஸ் லெஜர் வந்துட்டும் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி லெஜர். ஸோ எஸ்ஜிஎஸ்டி லெஜர்லையும் நீங்க வந்துட்டு டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துறீங்க. சிஜிஎஸ்டி லெஜர்லையும் வந்துட்டு நீங்க அப்ளிகபிள் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூ லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டிசிஎஸ்ங்கிறது நீங்க காமனா கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் டைப் ஆஃப் டியூட்டி டிசிஎஸ் நீங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுத்துறீங்க. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் இதுதான், இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், 1 அக்டோபர்ல நான் என்ன பண்றேன், ஒரு சேல் பில் போடுறேன். 1 அக்டோபர்ல ஒரு சேல் பில் போடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க கேட்கலாம், ஒரு கஸ்டமர் வந்து 50 லேக் டர்ன் ஓவர் கிராஸ் பண்றதை நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கும் டேலியில் ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேல் இன்வாய்ஸ் வந்துட்டு F12 வந்துட்டு எகைன் ஒரு F12 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸோ டர்ன் ஓவர் அச்சீவ் வித் கஸ்டமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஜிஎஸ்டியோட ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா, அந்த வேல்யூ தான் உங்களுக்கு அந்த இடத்துல டேலி காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், கண்ணன் இண்டஸ்ட்ரீஸ் நான் வந்து கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல நான் கண்ணன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நான் என்ன பண்றேன், இன்வென்ட்ரி சேல்ஸ் நான் போடுறேன். இப்போ டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்திருக்குது, ஏன்னா இது ஃப்ரெஷ் கம்பெனி, இந்த பார்ட்டிக்கு ஏற்கனவே நான் சேல் போடல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு ஐட்டம் நான் சேல்ஸ் போடுறேன், 100 நம்பர் போடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 4 லட்சம் ரூபா போடுறேன். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நான் போடுறேன். போட்டுட்டு எக்ஸாம்பிள் ரவுண்டட் ஆஃப் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா ஒரு அந்த கரண்ட் டர்ன் ஓவர் உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்றதுக்காக நான் போடுறேன். ஸோ ஒரு பார்ட்டிக்கு நான் என்ன பண்றேன், இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நான் வந்து பிளஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதே பார்ட்டி நான் வந்து கொடுக்கும் பொழுது, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் டர்ன் ஓவர் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டர்ன் ஓவர் இந்த வருஷம் 5,40,000 நம்ம பில் பண்ணியிருக்கோம். கரண்ட் பேலன்ஸ் அவர் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு 5,40,000 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்துக்கலாம்,
ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுதே உங்களுக்கு 50 லட்ச ரூபா கிராஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே நீங்க அடுத்த பில்லுக்கு நீங்க 1 அக்டோபர்ல இருந்து அடுத்த பில்லுக்கு நீங்க போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 200 நம்பர் கொடுக்குறேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு வேல்யூ கம்மியா இருந்தாலும் டிசிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே போல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஸோ டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.075% வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும். ஜஸ்ட் ரவுண்டட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல நீங்க வேல்யூ செக் பண்ணணும்னா கூட ரைட் சைடு பட்டன்ல பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அனலைசஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாக்ஸ் வந்து நீங்க பிடிச்சிருக்கும். ஸோ 0.075% உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். 0.075% ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிட்டு நீங்க இன்வாய்ஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஏற்கனவே ஜிஎஸ்டிக்குள்ள வந்திருக்கோ ஸோ அதே டீடைல்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். டிசிஎஸ் வந்து அடிஷனலாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளே, ஸ்டாச்சர் ரிப்போர்ட், நார்மல் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம அக்டோபரில் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல. BS3 41G1 Z8 BS3 941G8. ஓகே. ஸோ அது வந்து வேற ஜிஎஸ்டி நம்பராக இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எனேபிள் ஆகல. ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டிஆர் 1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டிசிஎஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதில் ஃபார்ம் 27 EQல வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே கலெக்டட் ரேட் நார்மல் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கலெக்டபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வருன்றது இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் இல்லைங்களா? ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் என்ட்ரி. ஸோ பேமெண்ட் என்ட்ரியில் வந்துட்டு இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பேமெண்ட்ல வந்தீங்கன்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்ல உள்ள வந்துட்டு ஸோ நம்ம என்னைக்கு டேட்ல போட்டோங்க 1 அக்டோபர். ஸோ அந்த அக்டோபர் மந்த்ல வந்தீங்கன்னா ஸோ அக்டோபர் மந்த்ல வரும் பொழுது இந்த இடத்துல செக்ஷன் கோடு காமிச்சிரும். என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் கூட்ஸ், சேல்ஸ் ஆஃப் கூட்ஸை காமிச்சிரும். நீங்க கம்பெனியா நான் கம்பெனியான்றதெல்லாம் நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஆல்னு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க கேஷ் கொண்டு போய் கட்டுறீங்க இல்லை சலான் கட்டுறீங்க அப்படின்னா ஸோ நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட பிடிச்சிருக்கிற 810 ரூபாய் நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே பே பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க பேஜை போயிட்டு இதை பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சலானா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் டாக்ஸ் சலானா உங்களுக்கு வரும். ஸோ இதை எடுத்துட்டு நீங்க பேங்க் சலானாவே கொடுத்து நீங்க ரெமிட் பண்ணிக்க முடியும். ஸோ டிசிஎஸ் எல்லாமே கட்டியிருப்பீங்க இல்லையா, சேம் அதே மாதிரியே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ திருப்பியும் நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ என்னென்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ எவ்வளோ பார்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து வேல்யூ எல்லாம் நீங்க இங்கே செக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு வவுச்சர் டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு செக்